ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கா சிலவர்ஸ். இன்றைக்கான எபிசோடுன்னு கேட்கலாமா? இன்றைக்கி நம்ம மீனாவோட மூளை வந்து எவ்வளோ சூப்பராக வேலை செய்யுதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து காசு கேட்குறாங்கல்ல, உடம்பு சரியில்லை என் பொண்ணுக்கு, நான் தண்டல் கட்டணும், சீட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இல்லைக்கா, நான் வேணால் எங்கள் அம்மா கிட்டே நான் வாங்கித்தரேன், வாங்க நான் உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறேன். அப்போவே அவளுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா கிட்டே காசு இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு, நல்லா இருக்கீங்களா, காஃபி போட்டு தட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, இந்த மாதிரி காசு இருந்தால் கூடமா ஒரு 3000 அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா கிட்ட 1800 தான் இருக்குது. அவங்க தம்பி ஒரு 500 கொடுக்குறாங்க. சீதா ஒரு 200-300 கொடுக்குறாங்க. அதில் வந்து 3000 வந்தது. அப்புறம் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்கக்கா, நீங்கள் பசங்களை பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டு கட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னம்மா பண்ணுறது, இதுலேருந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதுபடி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மண்டபத்தோட ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி சிந்தாமணி அம்மா ஒரு நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி மீனா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிடுறா. அதுக்கப்புறமா அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லி, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்குது, அவன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த ஆர்டர் நான் வாங்கினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அதே மாதிரி சீதா பேசுகிறா, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்குமா, நான் ஒரு மண்டபத்தில் கேட்டேன், சின்னம்மா நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, அதனால் உங்கள் நம்பரை வாங்கி நான் பேசுகிறேன், எனக்கு இந்த ஆர்டர் நான் எவ்வளோமா ஆகும் அப்படின்னு சொல்லி, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆகுமா, நீ யாரும்மா உனக்கு தெரிஞ்சவங்க, இல்லைம்மா எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான், அப்படின்னா நான் உனக்கும் கமிஷன் தரேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த சைடு வந்து மண்டபத்தில் ஆளுங்களுக்கும் நான் கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. அப்புறமா ஸ்ருதிக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறா, நடந்ததா எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடு இருக்கா, நீங்கள் ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, இது அவங்க வழியாக தான் நான் போய்ட்டு டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சரி, இந்த வாய்ஸ் என்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து இந்த வாய்ஸ் பேச முடியுமா என்ன இதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை வந்து காமிக்கிறான். ஓகே, இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி அந்த வாய்ஸை நல்லா கேட்டுக்கிறாங்க ஸ்ருதி. சரி, நம்ம இது மாதிரி என்ன பேசணுன்றதை அது சொல்லிடுறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த சிந்தாமணி அம்மா வாய்ஸில் வந்து இவங்க பேசுகிறாங்க, கோயிலுக்கு நீ வா, அந்த வாங்கின பணத்தை வந்து நீ என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி, வீட்டுக்கெலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மீனா ஏமாத்தலோல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முன்னாடியே எல்லாமே சொல்லி வச்சிட்றா. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா, என்ன ஆச்சு, வந்தாளா, என்ன கண்ணு, அந்த பையன் மீனா பொண்ணு வந்துச்சா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அந்த பொண்ணு வரல, வந்துச்சு, அதுக்கப்புறமா காசு வந்து 2 லட்சம் மீதி 1,75,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் தான் 2 லட்சம் கொடுத்துருந்தாமா, நீ அக்ரிமெண்ட்டில் சைன் போட்ட, எனக்கு பயமாக இருக்குமா, போலீஸ் எதாவது போயிடுவாளோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஓனரு. அப்புறமா சரி நீ வா, அந்த காசு இருக்குல்ல 2 லட்ச ரூபா, நீ வந்து கொடுத்துரு என்கிட்ட, கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீதா என்ன பண்ணுறா, சரிம்மா எனக்கு இந்த ஆர்டர் பொண்ணு வீட்டு சைடில் ஓகே சொல்லிட்டாங்கம்மா, நீங்கள் வந்து அந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர சொல்லிடுறாங்க. பரவாயில்ல கண்ணு, நீ சீக்கிரம் ஆர்டர்லாம் முடிச்சு கொடுத்துட்ட கண்ணு, நீ இந்த மாதிரியே எனக்கு என் கூட நீ பார்ட்னர் ஆயிரு, உனக்கு நான் இன்னும் நிறையா உனக்கு கமிஷன்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவையும் இது பண்ணுற மாதிரி பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க, அந்த மண்டபத்தோட ஓனர் இருக்காங்கல்ல, அவங்கள போயிட்டு மீட் பண்ணி வர சொல்லிடுறாங்க, ஃபோன்லேயே சொல்லி, இந்த மாதிரி வந்துடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே அந்த கோவிலில் வந்து ஆஜராகிடுறாங்க. மீனா வந்து முன்னாடியே போயிடுவா. அந்த ஆள் வந்து முன்னாடியே 2 லட்ச ரூபாவோட நின்றுட்டுருப்பாரு. வந்து அந்த அம்மா சின்னமணி அம்மாகிட்ட கொடுத்து நம்ம கமிஷன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா வந்து சைடில் நின்று பார்த்துருப்பான். சின்னமணி வந்துடுவாங்க. வந்துட்டு, என்ன நீ எனக்கு முன்னாடியே வந்துட்ட, ஏன் இவன் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஆனால் நம்ம ஸ்ருதி குரலில் வந்து இவங்களை வந்து எங்கள் வர சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறமா இந்தாங்கம்மா நீங்கள் சொன்ன 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, நானே உன்னை வீட்டில் வர சொல்லலான்னு இருந்தேன், நீங்கள் எப்போம்மா சொன்னீங்க, நீங்கள் கோயிலுக்கு வர சொல்லி தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் எப்போ கோயிலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பின்னாடி இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளும் அந்த சைட்லேருந்து வந்துடுவார். அதுக்கப்புறமா எல்லாமே உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த அம்மா தான் வந்து 2 லட்ச ரூபா வாங்கினதா சொல்லி சைன் போட்டு என்னை இது மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னாங்கன்னா நீ இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து தாடையிலே அடிச்சிடுவார் பலார்னு ஒரு அறை.
அடிச்சிடுவார். அதுக்கப்புறமா பேசிகிட்ருப்பாங்க. ஏன் இந்த பொழப்பு உனக்கு, அடுத்தவங்க வயிற்றுலலாம் அடித்து நீ இந்த மாதிரி பொழைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவாங்க. அதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஒரு இதுவாக வந்து மீனா வந்து அந்த 2 லட்ச ரூபா மீட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க முத்து வந்து நாளைக்கு வந்து புகழ்ந்து பேசுவாங்க. இதுதான் நாளைக்கான எபிசோட். நான் இப்போ சொன்னதெல்லாம் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாளைக்கான வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.